OUG இன்னைக்கு நோடியில் நம்ம இந்தியன் பைக் டிரைவ் 3D கேம்ல ஒரு தரமான சிறப்பான ஒரு வேற மாதிரி அப்டேட்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க மக்களே. ஸோ அப்படி என்ன அப்டேட்னா நம்ம கேம்ல வரக்கூடிய அப்டேட்ல அமேசான் கொரியர் பைக் கொண்டு வர போறாங்களா. ஸோ அண்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அமேசானோட பிரான்ச் எந்த இடத்துல இருக்கு, அதுக்கப்புறம் இது எந்த டேட்ல வரப்போகுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு அப்டேட் நம்மளுக்கு மியூசியம் கொண்டு வர போறாங்க. ஸோ இந்த மியூசியம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு, எந்த இடத்துல கொண்டு வராங்க அப்படிங்கறத நான் உங்களுக்கு இந்த வீடியோல தெளிவா சொல்ல போறேன். ஸோ அதனால இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க மக்களே. எல்லா சினிமாலையும் ஒருத்தர் இருப்பான்ல, உன்னை பார்த்தா எனக்கு அந்த மாதிரி தான் தோணுது. ஹீரோவா இல்ல வில்லா. OUG நம்ம வழக்கமான வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்களா, இன்னையே உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கீங்க, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிச்சோங்க. மெயின் வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி அள்ளியும் போட்டுச்சோங்கப்பா. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் கொடுத்துலாமா, சரி கொடுத்துலாமா அப்படிங்களா. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போய் ஃபுல் டீடைல்ஸா பார்க்கலாம். OUG இந்தியன் பைக் டிரைவ் 3D கேம்ல கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான அப்டேட்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ அமேசான் கொரியர் பாய் கொடுத்துருக்காங்க. ஸோ அண்டு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்ல வந்து பாத்தீங்கன்னா நேற்று ஒன்று டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்டேட்டை பத்தி. ஸோ அந்த ஸ்கிரீன்ஷாட் நான் உங்களுக்கு இப்போ அப்லோட் பண்ணிடுறேன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்க, கண்டிப்பாக அதை நான் சொல்கிறேன் அதை பற்றி. ஸோ அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேமில் பீச் பக்கத்தில் ஒரு அமேசான் பிரான்ச் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான வீடியோ இப்போ நான் போகிறேன், நீங்களே பாருங்களேன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொண்டு வந்திருக்காங்க மக்களே. ஸோ அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, அது ஒரு தனி கேரக்டராக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ் எல்லாம் எடுத்து டக்குன்னு நம்மளுடைய காரில் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி டிக்கியை செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆர்டர் பண்ணவங்க ஒரு 4 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு நம்ம போய் கொரியர் வந்து டெலிவரி பண்ணுற மாதிரி கொண்டு வர போறாங்க மக்களே. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் காலில் மட்டும் தான் நம்மளால ஆப்ரேட் பண்ண முடியும். ஸோ ஒரு சில ஆப்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபோன் காலில் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகாமல் செட் ஆகாமல் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் காலில் நம்மளுக்கு அந்த ஃபோன் போட்டு சேட் கோட் போடுறதுக்கு அது ஒர்க் ஆச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ட்ரெயினை வந்து ஃபோன்லேயே ஆப்ரேட் பண்ணுற மாதிரி கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா RJ2 கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சர்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டையும் நம்மளுக்கு ஆக்டிவேட் பண்ணிட்டாங்க. ஸோ அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெலிவரி பண்ணுறதுக்கு ஒரு சில ஆப்ஷன்ஸ்லாம் அதில் ஆட் பண்ணுவாங்க மக்களே. ஸோ இப்போதைக்கு நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெலிவரி பண்ணுறது அதாவது எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக போட்டிருப்பேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அமேசானுக்கு வெளியே பார்சல் இருக்குது, அந்த பார்சல் எடுத்து நம்மளுடைய கார் டிக்கியில் வச்சுட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்தெந்த இடத்துல போய் டெலிவரி பண்ணணுமோ அந்த இடத்துல போய் டெலிவரி பண்ணிட்டு நம்மளுக்கு தேவையான அமௌண்ட்டை நம்ம வாங்கிட்டு வந்துடலாம். ஸோ அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கேமில் எக்கச்சக்கமான அப்படிலாம் கொண்டு வராங்க. என்னடா ஃபர்ஸ்ட் வீடியோ எண்டில் ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேர் சண்டை போகிற மாதிரி ஒரு மிகப்பெரிய கேரக்டர்லாம் இருந்துச்சு, அந்த கேரக்டர்லாம் கொண்டு வராங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ கண்டிப்பாக கொண்டு வரதான் போகிறாங்க. ஏன்னா நான் சும்மாலாம் அந்த வீடியோலாம் போட மாட்டேன். ஸோ அதுக்கான நேரம் வரட்டும், நான் கண்டிப்பாக அதுக்கான அப்டேட்டை பற்றி நான் தெளிவாக போடுறேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மியூசியத்தை பற்றி இப்போ பார்த்துருவோம். நம்மளுடைய இந்தியன் பைக் டிரைவ் 3D கேம்ல மியூசியம் கரெக்டாக எந்த இடத்துல லொக்கேட் இருக்குன்னா நம்மளுடைய வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு மிகப்பெரிய வீலிங் ஸ்டேடியம் இருக்கா. ஸோ அந்த வீலிங் ஸ்டேடியத்துக்கு ஆப்போசிட்ல தான் மக்கள் இது கொண்டு வர போறாங்க. ஸோ அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மியூசியத்தில் அதாவது என்ன சொல்றது அதிகமான ஓல்டு திங்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைனோசரோட எலும்பு கூட வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணியிருந்தாங்க மக்களே. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கிரீன்ஷாட்டை நான் போறேன், நீங்களே பாருங்களேன். ஸோ அவங்க குரூப்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்னும் ஒரு 1 or 2 வீக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தரமான அப்டேட்ல நான் கொடுக்க போறேன். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வாட்ஸ்அப் குரூப்ல சொல்லிட்டு இருக்கேன், அதை வந்து பார்த்தீங்கன்னா நான் அஃபிஷியலாகவே லீக் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோ உங்கள் வீடியோ நம்பட்டா கூட அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான வெஹிக்கிள்ஸ்லாம் ஆட் பண்ண போகிறாங்கன்னா ஸோ அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே டங்கிலீஷில் நம்ம எப்படி தமிழில் டங்கிலீஷில் அடிப்போமோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஹிந்தியில் வந்து பார்த்தீங்கன்னா டங்கிலீஷில் மெசேஜ் பண்ணியிருக்காங்க மக்களே. ஸோ அதை பற்றி நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டு அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான ப்ரூஃபையும் நான் ஆட் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு இதுக்கு மேலே டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம்ப்பா. OUG முன்னாடி சொன்ன ஒரு வார்த்தைக்கு நீ இவ்வளோ தூரம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு எதிர்கால உறவுகளுக்கு கொடானா கொடி நன்றி. சொன்ன தொடர்ந்து அப்படியே முடிச்சுக்கிறேன். உங்க வீட்டு பிள்ளை நினைச்சு எனக்கு ஒரு லைக் கொடுத்துலாம்பா, சரி கொடுத்துலாமா அப்படிங்களா. ஸோ பாய் OUG, நாளைக்கு நல்ல வேலையில் சந்திக்கலாம்.